Hi my dear brothers and sisters. 17ஆம் தேதி கேரளா லாட்ரி கசிங் நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி 16ஆம் தேதி ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 16ஆம் தேதி வின் ட்ரா நம்பர் 787 கசிங் நம்பர் நம்ம போட்டிருந்தோம். ரிசல்ட் 62-44. பெருசாக சொல்கிற அளவுக்கு 3 டிஜிட்டில் 4 டிஜிட்டில் நம்மளால் உட்கார வைக்க முடியல. 62-44. எனிவே ஆல் போர்டில் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருந்தேன் முன்னாடியே. 2 நாள் இன்றைக்கி மேட்ரு 2 நாள் தான். ரெண்டு நாள் தான் ரிசல்ட்டு. ஏசியில் 24, ஏபியில் 24. என்ன ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம், அதை நம்ம 3 டிஜிட்டில் 4 டிஜிட்டில் நம்ம யூஸ் பண்ணல. 3 டிஜிட்டில் யூஸ் பண்ணல. ஆனால் 4 நம்ம ரொம்ப நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், 4 ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் 24 யூஸ் பண்ணல. சாரி. எனிவே ஆல் போர்டில் 2 4 பாஸ் ஆகிருக்கு. என்றைக்கும் இல்லாமல் ட்ரிக் நம்பர்னு கொடுத்துருந்தேன். இந்த 3 நம்பர்லேருந்து தான் ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு வீடியோ பார்த்துருந்தா நம்மளுடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 3 நம்பர்லேருந்து தான் ரிசல்ட். இதுக்குள்ளேருந்து தான் ஏபி, ஏசி, பிசிக்கு உண்டான 2 டிஜிட் நம்பர், 3 டிஜிட் நம்பர், 4 டிஜிட் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நம்பரை வச்சுக்கிட்டு நான் கஸ் பண்ண முடியாத நம்பர் நீங்கள் எதாவது கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களையும் குறை சொல்ல முடியாது, என்னையும் குறை சொல்ல முடியாது. என்னால் இப்போ நான் ட்ரிக் நம்பர் கொடுத்துருக்கேன். இது என்னோட தனிப்பட்ட கஸ்ஸிங் நம்பர் தான். அது இதிலிருந்து 44 என்னால் சரியாக உட்கார வைக்க முடியல. 340 வச்சுருக்கோம், 44 இல்லை. ஓகே, சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது கஸ் பண்ணி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது 644, 544 இந்த மாதிரி அனுப்பிச்சிங்கன்னா நானும் செக் பண்ணி பார்ப்பேன். என்னோடய ட்ரிக் நம்பரோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லும்போது நானும் ஃபாலோ பண்ணுவேன். மற்ற நண்பர்கள் ஃபாலோ பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுவேன். அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சி பண்ணால் தான் மிகப்பெரிய வெற்றியை பிடிக்க முடியும். இது என்னுடைய தனிப்பட்ட கஸ்ஸிங், என்னால் மட்டும்தான் பெருசாக பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்களும் நானும் நம்ம ஒரு ஃபேமிலி, நம்ம 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணால் தான் மிகப்பெரிய வெற்றியை பிடிக்க முடியும். ஸோ எனிவே ஆல் போர்டில் 2 4 பாஸ் ஆகிருக்கு. ட்ரிக் நம்பரில் 44 பாஸ் ஆகிருக்கு. எஸ்கேஎல் கஸ்ஸிங் நம்பரில் 4 மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, 17ஆம் தேதிக்கு உண்டான கஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்ப்போம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 17ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 433. 17ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி 433. இடையில நான் பெண்ணெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பெண்ணெல்லாம் வச்சுட்டு தான் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், கண்ணு உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அதனால் நான் சொல்கிறதுக்கு கவனமாக கேளுங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வீடியோவில். அதனால் நான் ஒவ்வொன்றா இப்படி சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு பெண் இடையில உள்ளே விட்டோம்னா உங்களுக்கு அது ட்ரபுள் ஆகும். ஆல் போர்டில் 0, 3, 5, 8 இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு ட்ரபுள் ஆகும். அதெல்லாம் வேண்டாம். ஆல் போர்டில் 0, 3, 5, 8 வச்சுருக்கேன். ஆல்ரெடி 3ஆம் நம்பர் ட்ரா நம்பர்லேயே இருக்குது. 3, 5 வச்சுருக்கேன். 35 ட்ரா நம்பரில் 34 இருக்குது. 35ன்னு வச்சு அடிக்க சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 0 இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடியே சொல்கிறேன், 0 இறங்குறதுக்கு மேக்ஸிமம் 200% சான்ஸ் இருக்குது. என்னுடைய கஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் 0, 3, 5, 8. ஏபி, ஏசிபிசியில் 63, 80, 36, 86 4 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அப்படி பிரித்து வச்சுருக்கேன். 63, 36, 80, 08, 36, 63, 86, 68 அவ்வளோதான். ஸோ இதுதான் பேசிக் நம்பர். ஸோ நேற்று கொடுத்த மாதிரியே இன்றைக்கும் ட்ரிக் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். நேற்று கொடுத்தது போலவே இன்றைக்கும் ட்ரிக் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் தான் ட்ரிக் நம்பர்ஸ். இதிலிருந்து தான் மேக்ஸிமம் ஏபி, பிசி, ஏசிக்கு உண்டான 2 டிஜிட் நம்பர், ஒருவேளை 3 டிஜிட் நம்பர், ஏன் 4 டிஜிட் நம்பர் கூட பாஸ் ஆகிறதுக்கு 500% சான்ஸ் இருக்குது அக்கார்டிங் டு மை கஸ்ஸிங். என்னுடைய தனிப்பட்ட கஸ்ஸிங் படி இந்த நம்பர்ஸ் தான் பேசிக் நம்பர். எனக்கு இந்த நம்பரை நான் எங்கேருந்து எடுக்கிறேன், அது கணக்கெல்லாம் போடணும். அதை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன்னா லேட் ஆகும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா கோவம் வரும், என் மேலே கோவம் வரும். என் மேலே கோவம் வந்துச்சுன்னா கஸ்ஸிங் மேலே கோவம் வரும். அதுவும் பார்க்க மாட்டீங்க, எல்லாமே லாஸ் ஆகி போகும். அதனால் அதெல்லாம் வேண்டாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக ரிசல்ட்டுக்கே போடுவோம். அவ்வளோதான். அடித்தா ஜாக்பாட், இல்லையா ஓகே அப்படின்றது தான். அதனால் நான் உங்களை ரொம்ப சிரமப்படுத்த விரும்பலை. ஏன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அதனால் நான் உங்களை ரொம்ப சிரமப்படுத்த விரும்பலை. இந்த ட்ரிக் நம்பர் பேஸ் பண்ணி தான் 3 டிஜிட் நம்பர், 4 டிஜிட் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஏபிஏசி, பிசி இன்னும் நம்பர்ஸும் இதை வச்சு தான் எடுத்திருக்கேன்.
SKL guessing number 146354, 6 digit guessing number 146354. ஸோ இந்த SKL guessing number சக்ஸஸ் கேரளா லாட்ரி நம்மளுடைய சேனலோட பேர். ஸோ ஸ்டார்ட்டாக SKL guessing number 146354. இந்த நம்பர் மேலே கொடுத்துருக்குற ட்ரிக் நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் 3 digit 4 digit நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதிலிருந்து சப்போஸ் நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் சப்போஸ் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எப்பவும் சொல்லிகிட்டே இருக்கிறது தான், நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு முயற்சி பண்ணால் தான் பக்காவான வெற்றியை பிடிக்க முடியும். ஓகே, உங்களுடைய சப்போர்ட்டுக்கு எப்பவுமே நான் தலை வணங்குறேன் கண்டிப்பாக. ஓகே, ட்ரிக் நம்பர் என்ன அப்படின்னு சொன்னால் 605 30 38 36 43. இதுக்குள்ளே தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 2 digit number 3 digit numbers இருக்குது. ஓகே, actually my dear brothers and sisters, I don't have much time to give explanation in English, so please pardon me. Try to understand what I am saying in Tamil and try to understand the video. Try to watch the video and trigger out the guessing numbers, find out the result numbers and try to make it sure. And I don't have much time to give explanation in English, my dear brothers, so I'm feel sorry. In future I try my level best to give explanation in English, right? Okay, thanks a lot. 4 digitலயும் 3 digitலயும் 8 நம்பர் கொடுத்துருக்கேன் my dear brothers. கஸ் பண்ண உட்கார ஆரம்பித்தோம்னா பைத்தியம் பிடிச்சிரும். என்னென்னா எவ்வளோ நம்பர்ஸ் வரும் கஸ்ஸிங்கில், அதில் எல்லாத்தையும் மேக்ஸிமம் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர், நான் 4 நம்பர் 5 நம்பர் தான் மேக்ஸிமம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 8 நம்பர் ஆகிடுச்சு. வேறு வழி இல்லை, இந்த நம்பரெல்லாம் 200% சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்றதுனால தான் கொடுக்குறேன். ஸோ இதில் எதையுமே நான் பர்டிகுலராக மார்க் பண்ணி கொடுக்கல. 8 நம்பருமே எனக்கு இம்பார்ட்டண்டான நம்பர் தான், நெருக்கமான நம்பர் தான். உங்களுடைய கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா, உங்கள் மனசுக்கு செட் ஆச்சுன்னா யூ கோ ஹெட் ப்ரொசீட் பண்ணுங்கள். அதர்வைஸ் ஜஸ்ட் லீவ் இட் அண்ட் கோ. இல்லையா, விட்டுருங்க, அவ்வளோதான். இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான், கணிப்பு தான் இது, முடிவு இல்லை. ஓகே, 35 63 563 0 163 3 டிஜிட்டில் 163 58 06 806 10 63 0 63. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், 563 563 163 0 63. பிசியில் 63 3 தடவை நான் வச்சுருக்கேன். ஒருவேளை 563 வரலாம், இல்லை 163 வரலாம், இல்லை 0 63 வரலாம். கஸ்ஸிங்கில் அடிக்கடி வந்துட்டு இருந்த நம்பர்ஸ் அப்படின்றதுனால தான் சின்ன சேஞ்சில் 4 டிஜிட்டில் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. 35 63 0 163 10 63 வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் கொடுத்துருக்கேன். ஓகே, 58 6 806 13 60 360 66 08 608 10 84 0 84 94 80 480. அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். 17ஆம் தேதி ஆல் போர்டில் 0358 கொடுத்துருக்கேன். ஏபிஏசிபிசியில் 63 80 36 86 4 நம்பர் தான் அதை பிரித்து வச்சுருக்கேன். 3 டிஜிட்லேயும் 4 டிஜிட்லேயும் 8 நம்பர் கொடுத்துருக்கேன். 8 நம்பரில் எந்த நம்பரும் மார்க் பண்ணி கொடுக்கல, ஏன்னா இல்லை 8 நம்பரும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர். நேற்று கொடுத்த மாதிரியே ட்ரிக் நம்பரும் கொடுத்துருக்கேன். 605 30 38 36 43. இதிலிருந்து தான் ஏபிஎஸ்சிபிசிக்கு உண்டான நம்பர் 2 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் நம்பர்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். எஸ்எல் கஸ்ஸிங் நம்பர் 14 63 54. அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய மனசுக்கு நெருக்கமான நம்பர், என்னுடைய மனசுக்கு பிடிச்ச நம்பர் தான் நான் கொடுக்குறேன். இதுக்குள்ளே நிறையா நம்பர்ஸ் இருக்குது, இந்த ட்ரிக் நம்பர்ஸ்குள்ளே நிறையா நம்பர் இருக்கும். அதை என்னால் கண்டுபிடிச்சி ஒரு வேளை வைக்க முடியாமல் இருக்கலாம். சப்போஸ் 33 இருக்குது, 44 அடிச்சிருக்காங்க, 16ஆம் தேதி 44 244 அடிச்சிருக்காங்கன்னா 33 அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 33 நம்ம ட்ரிக் நம்பரில் இருக்குது.
ஒருவேளை 33 வரலாம். ஆனால் நான் 33 உட்கார வைக்கல 3 டிஜிட்டில். ஏன்னா எனக்கு அது செட் ஆகலை. ஒருவேளை உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கமெண்ட்டையும் நான் மதிக்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் கமெண்ட் பாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு மனசுக்கு செட் ஆகிற நம்பர் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். அது 1000 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி நான் அனுப்புவேன். ஏன்னா யாரும் மிஸ் ஆகிடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஜெயிக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அவ்வளோதான். எனக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்குன்னா அது உங்களுக்கும் நடக்கணும். உங்களுக்கு மட்டும் என்ன குறைஞ்சி போச்சு, அதுதான் கணக்கு. அப்படி இருக்கும்போது நான் எடுக்க மறந்த நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம வெக்கப்படுறதுக்கோ இல்லை நான் கமெண்ட் பண்ணால் ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பண்ணிங்கன்னா அது 4 பேர்த்துக்கு யூஸ் ஆகுது, 100 பேர்த்துக்கு யூஸ் ஆகுதுன்னா ஓகே, தட் வில் பி மச் பெட்டர். ஸோ அனுப்புங்க. நம்ம மிகப்பெரிய வெற்றியை பிடிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தில் போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிட்டுருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தெரியும், சின்ன சின்ன மிஸ்டேக்கில் தான் நமக்கு போயிட்டுருக்கு. அடித்தா மிகப்பெரிய ஜாக்பாட்டில் பிடிப்போம், வின் பண்ணுவோம். கண்டிப்பாக உறுதியான நம்பிக்கை இருக்குது. உங்களோட நானும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு அனைவருக்கும் மிகச்சிறப்பான வெற்றிகளை, பல வெற்றிகளை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமே. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறதே இல்லை. இருந்தாலும் நிறையா லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் 2 கை எடுத்து உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி. ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி அண்ட் ஹெல்த். உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. குட் லக். தேங்க்யூ.